நண்பர்கள் அனைவருக்கும் பணிவான வணக்கம். கந்தசஷ்டியினுடைய 3வது நாள் 24/10/2025 திரு ஆவினன்குடி என்று அழைக்கப்படக்கூடிய பழனியிலே வீற்றிருக்கக்கூடிய தண்டாயுதபாணியை நாம் மனதிலே நினைத்து முருக வழிபாடு செய்ய வேண்டும். அதாவது நிறைய பேர் சொல்கிறார்கள் பழனிக்கு போனோன்னு சொன்னால் ராஜ அலங்காரம் பார்க்க வேண்டும் என்று. அது கிடையாது. பழனியிலே பண்டார கோலத்திலே ஆண்டி கோலத்திலே நிற்கக்கூடிய தண்டாயுதபாணியை நாம் தரிசனம் செய்தோம் என்று சொன்னால் நமக்கு வாழ்க்கையிலே பெரும் செல்வத்தை கொடுக்கக்கூடிய முருகன் அந்த பண்டார கோலத்திலே ஆண்டி கோலத்திலே இருக்கக்கூடிய முருகன். அப்பேற்பட்ட முருகனை நாம் மனதில் நினைத்து இந்த கந்தசஷ்டி 3ஆம் நாளிலே நாம் பிரார்த்தனை செஞ்சால், முருக வழிபாடு செய்தோம் என்று சொன்னால் வெகு நாட்களாக நம் மனதிலே நினைத்து கொண்டிருக்கக்கூடிய காரியம் சத்தியமாக நிறைவேறும். கந்தசஷ்டியினுடைய 3வது நாள்